இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கக்கா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பார்வதி. வாங்க மாமா. ஆ, வாங்க 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 சம்மதி. வணக்கங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப பரவாயில்லையா? அதுக்கு தான் நம்ம ஊருக்கு போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்தேன். இப்ப பரவாயில்ல. சரி. அடடே வாங்க வாங்க. என்ன வெளியில நின்னு வணக்கம், பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. போங்க உள்ள போங்க. உட்காருங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க, நாங்க நிக்கிறோம். பார்வதி, போய் சாரு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரி. பத்மா இந்த கல்யாணத்துல ரொம்ப மும்மரமா இருக்காளே. சாரு கல்யாணமாகி போறது நம்ம பையனோட வாழ்க்கைக்கு நல்லதுதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் இல்லாம இருந்தா சரிதான். கல்யாண வேலை அப்படியே கொஞ்ச நாளா நின்னு போச்சு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். வீட்ல ஒரு சில பிரச்சனைங்க, அதனால இத கவனிக்க முடியல. அதனால என்ன பரவாயில்ல, அதான் இப்ப பேசி முடிவு பண்ண போறோமே. ம். சாரு வணக்கம் சொல்லலாம். சாரு, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இவன் என்ன ஏதோ நிஜ மாப்பிள்ள மாதிரி என்ன அப்படி பாக்குறான்? மாப்ள பொண்ணு அப்புறமா பார்க்கலாம். காஃபி எடுத்து குடிங்க, ஆறிட போகுது. எடுத்துக்கோங்க. வணக்கம். அடடே ஐயரே, வாங்க உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஏற்கனவே 2-3 தேதி சொல்லியிருந்தீங்க. ஒரு நல்ல நாளா குறிச்சு பத்திரிகை எழுதிடலாம். சரிங்க ஐயா, நான் குறிச்சு கொடுக்குறேன். மாப்பிள்ள சாருகிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு போல. சாருவை 2-3 தடவை பார்த்துட்டாரு, இன்னும் அவர் பேசவே இல்லை. கொஞ்சம் தனியா பேச விட்டீங்கன்னா. ஆமா மாமா, கல்யாணம் பண்ணிக்க போறவங்க பேசிக்காம இருந்தா எப்படி? இவ ஒருத்தி என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. தனியா பேசணும்னா போய் பேசிட்டு வாங்க. இல்ல பெரியப்பா, வேண்டாம். ஏன் சாரு, அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கோங்க. இல்ல பெரியம்மா, அத்தை எனக்காக நல்லவராதான் பாத்திருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுலயே எங்க குடும்பத்து பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரு ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க அவளை நல்லா பாத்துக்கணும். அத நீ உனக்கே சொல்லிக்கணும்டா. உன்னதானே அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. கண்டிப்பா பிரதர், என் ஒய்ஃப கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன். போடா லூசு, நான் சீனுக்கு ஒய்ஃப் ஆக போறேன். கொடுத்த காசை விட ஓவரா நடிக்கிற. என் பையன் சொன்ன மாதிரி சாரு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு. தனியா பேசணும்னா போய் பேசிட்டு வாங்க. இல்ல சகல, பொண்ணு வெக்கப்படுறா போல இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே தானே இருக்க போறாங்க. நாம இப்போ கல்யாணத்துக்கான விஷயத்தை மட்டும் பேசுவோமே. ஆமாங்க, மத்த விஷயத்தை இப்பவே பேசிடலாம். நீங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு நல்லா செய்வீங்கன்னு தெரியும், அதனால முறையா சில விஷயங்களை பேசணும். பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? என்னங்க பொய்யான மாப்பிள்ளன்னு சொன்னீங்க? ம், என்ன செய்வீங்கன்னு கேக்குறாங்க. அவன் நடிப்பை மெயின்டைன் பண்றான்டே. என்ன சொல்றான்னு கேட்பான் இரு. என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு தானே எல்லாத்தையும் செய்ய போறோம். பாத்தியா பார்வதி, நடிக்க சொன்னா நிஜமான மாப்பிள்ளை வீடாவே மாறிடுவாங்க போல. ஆமா அண்ணி,
எக்ஸ்ட்ரா காசை கறக்க பாக்குறாங்க போல. நீங்க என்ன கேட்டாலும் சாருக்காக நாங்க செய்வோம். அவளுக்கு எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை பண்ணி கொடுப்பேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இத பாருங்க, எந்த குறையும் இல்லாம நாங்க செய்யறோம். எதுவா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நம்ம பொண்ணுக்கு இவனே தரேன்னு சொல்றான். நல்லதுதான். எப்படியும் சீனுவை கல்யாணம் பண்ணி அது என் பொண்ணுகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம கடனெல்லாம் எப்படியும் அடைச்சிடலாம். சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்கு 50 பவுன் போதும். ஒரு 25 லட்சத்துக்கு நல்ல காரை வாங்கி கொடுங்க. ஏங்க, இவங்க நம்ம பொண்ணை வச்சு பெருசா கொள்ளடிக்க பாக்குறாங்க போல இருக்கு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா அவன் 50 ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவன் எது கேட்டாலும் அது நம்ம கைக்கு தானே வரப்போகுது. சித்தி, என்ன சித்தி இப்படியெல்லாம் கேக்குறாங்க? ரொம்ப ஓவரா நடிக்கிறாங்க. ஆனா கேக்குறது நல்லதுதான். இவரே உனக்கு எல்லா வரதட்சணையும் கொடுத்து இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும். இத்தனை நாள் நம்மள வெயிட் பண்ண வச்சாருல, எல்லாத்தையுமே கொடுக்கட்டும். அப்படியே ஒரு 25 லட்சம் ரூபாய் பணமா கொடுத்துருங்க. மா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. அதை செய்ய வேண்டியது எங்க கடமை. நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பொண்ணுக்காக நாங்க நிச்சயம் செய்யறோம். இவன் லவ்வ சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இவன் அப்பா அம்மா இந்த சாக்குல எல்லாத்தையும் கேக்குறாங்க. என்ன பண்றது? ஐயா, இந்த மாசம் 30ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே தேதியை குறிச்சிடுறேன். பத்திரிகையை வாசிச்சிடலாங்களா? சரி, வாசிச்சிருங்க. நிகழும் மங்களகரமான ஆவணி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம்.